வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் இந்த டெலிகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி காலையில குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பக்காவா சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. அதே புதுசா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில பார்க்குறது கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். அந்த மாரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு குடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதை பாருங்க. இதில ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ குடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்ஸ் வீடியோஸ ஒவ்வொன்னா பாருங்க. ஸ்டாக்கு, ஆப்ஷனு, கோல்டு, நிஃப்டி இதெல்லாம் தனித்தனியா டெய்லி அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதை பாருங்க உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும். பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ முடிச்சா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே செட் ஆயிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதில நம்மளுடைய கோர் கான்செப்ட்ட குடுத்துருப்பேன். இதுவே உங்களுக்கு போதுமானது ட்ரேடுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். கோல்டு பார்த்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி பார்த்துருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரைடே எஸ். இன்னைக்கு டேட் 9, 6ஆம் தேதி அன்னைக்கு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கீழ இவ்வளவு தூரம் இது பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு, அதாவது செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. இங்க இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஓவரால் ட்ரெண்டு, செல் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாரி பார்த்திருந்தோம். கரண்ட் ட்ரெண்ட் பைல போயிட்டு இருக்குதுன்னு பார்த்திருந்தோம். அதாவது இந்த லோ உடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு பார்த்திருந்தோம். ஓவரால் ட்ரெண்ட் செல்லு, கரண்ட் ட்ரெண்ட் செல்லுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தோம். இது எப்ப மாறி இருக்குதுன்னு பாருங்க. இங்க இவ்வளோ தூரம் கீழ வந்துட்டு, மறுபடியும் மேல வரும்போது ஈக்குவலா ஹை வச்சிருக்கான். எகைன் கொஞ்சம் கீழ வந்துட்டு மறுபடியும் இந்த ஹைய உடைச்சுட்டு மேல போய் குளோஸ் ஆயிட்டான். அப்ப ட்ரெண்ட் பைக்கு மாறிடுச்சு. ஓவரால் ட்ரெண்ட் செல்லா இருந்தாலும் கூட, கரண்ட் ட்ரெண்ட் பைக்கு மாறிடுச்சு அப்படின்னு இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கு பின்னாடி பாருங்க, நேத்து மார்னிங் தொடங்குனதுலேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நைட்டு ஈவினிங் வரைக்கும் அதே மாரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஈவினிங்க்கு மேல அது ஒரு பிரேக் பண்ணிட்டு மேல போயிடுச்சு. மேல போயிருக்கிறது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்க. இது இவ்வளவுதான் ஹையி. இதத்தான் டச் பண்ணியிருக்குது. வேற என்ன நடந்திருக்குதுங்க மார்க்கெட்ல? நான் தான் சொல்றேன்ல, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் போகும்போது ரிவர்ஸ் ஆகும். ஒவ்வொரு சப்போர்ட்க்கு வரும்போதும் ரிவர்ஸ் ஆகுன்னு. அதுதான் நடந்திருக்கு. பாருங்க, அவ்வளோதான் நடந்திருக்குது பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு. டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழ இறங்கியாச்சு. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டையும் ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுக்கு போதுமானது. ரொம்ப குழப்ப வேண்டாம். ஈஸியான மெத்தட்ல நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கும். இப்போ இதை வச்சுட்டு நீங்க 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு இப்போ 1 ஹவர்ல நம்ம ட்ராக் பண்ணிட்டோம். இங்க பாருங்க கீழ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு ட்ராக் பண்ணோம். சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இவ்வளோ தூரம் வர வேண்டியது இல்ல. மார்க்கெட் இங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா, பக்கத்தால இருக்கிற சப்போர்ட். சப்போர்ட் எப்படி எடுப்போம்? கனெக்டிங், மல்டி கனெக்டிங் கிடைக்கிற மாரி நம்ம பார்த்து எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது ரிஜெக்ட் ஆன ஏரியா. இதெல்லாம் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆனது. இதெல்லாம் சப்போர்ட் எடுத்த ஏரியா. அப்போ நம்ம எப்படி போட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. அப்படி இங்கிருந்து கனெக்ட் இப்படி பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது ஒரு ஏரியாவா கிடைச்சிருக்கு. இப்ப இதுல பாருங்க, நம்ம டைம் ஃப்ரேம் சிறுசா மாத்தியிருக்கோம். நம்ம இங்க வராதுக்கு முன்னாடி, இது வராதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லைன வச்சு நம்ம டிராக் பண்ணியிருப்போம். இங்க வரைக்கும் இழுத்துருந்துருப்போம். அதுக்கடுத்து இது வரைக்கும் இழுத்துருந்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன். இதுவே நம்மளுக்கு போதுமானது. கீழ வரும்போது எங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணோம்னாவே போதும். ஒரு 50 மினிட்ஸ்க்கு வரோம். 50 மினிட்ஸ் பாருங்க. அழகா நேத்து மார்னிங் நடந்தது. இங்கிருந்து ஓப்பன் ஆகி மேல போயிருக்கு. போயிட்டு கீழ அகைன் சப்போர்ட்டுக்கு போட்டு
இந்த ஏரியா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு சப்போர்ட். இதை தாண்டி என்னங்க நடந்திருக்குது? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்க, இந்த 1 ஹவருக்கு இடையில இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் செக் பண்ணி பாருங்க. நம்ம 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இடையில நம்மளுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்க, இடையிலேயே வந்து இது ஒரு கனெக்ட் ஆயிருக்குது. இதை வச்சு ரெண்டாவது கனெக்ட் இழுத்துருக்கோம். மூணாவது கனெக்ட் இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. புரிஞ்சுங்களா? இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. அப்போ நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பை. இதோ இந்த பிளேஸும் பை தான். மேலே போச்சுன்னா இந்த ஹைக்கு வந்து வரும்போது இதை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்காம விட்டிருந்தால் கூட செகண்ட் டைம் இங்கே எடுத்திருக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம்னா பாருங்க, இங்கே வந்துட்டு மறுபடியும் இது வரைக்கும் போயிட்டு கீழே திரும்பி இருக்குது. இந்த பிளேஸை 2 டைம் டச் ஆயிடுச்சு. மூணாவது டைம் இங்கே வரும்போதே நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்க முடியும். இங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. கீழே வந்தால் இந்த இடையிலெல்லாம் தொடர் வேலையை நிறுத்திட்டு ஒரு நல்ல ரேஞ்சை பார்த்து நம்ம பை அண்ட் செல் பண்ணி பழகணும்னா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். 5 மினிட்ஸில் பாருங்கள் அடுத்தது வேற என்ன நடந்திருக்கு? இங்கே வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸில் டெஸ்ட் எடுத்துட்டு கீழே வந்திருக்குது. அகைன் அதே ரேஞ்சு தான். அதே ரேஞ்சு போய் போட்டு அகைன் கீழே. கரெக்டாக தெரியுதுங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் போனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் மேலே போன மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம வந்து பாடி தானே பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹைக்கு நேராக வச்சு எடுத்து பாருங்க, அது பாடி தான். பாடி எங்கேயுமே கிராஸ் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் டச் எடுத்தா கீழே வந்துட்டான். இதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு தாண்டி நின்றுருக்கா. வந்தா இங்கேருந்து அப்படியே பைக் மூவ் பண்ணால் கீழே வந்தான். கரெக்டாக இந்த சப்போர்ட்டவே பிக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். சப்போர்ட் எப்படி பிக் பண்ணுறான்? வந்து கீழே வந்து மேலே போய் இப்படி போயிருக்கான். அப்போ இது எல்லாமே ஒரு ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த ரேஞ்ச் தான் டெஸ்ட் பண்ணிட்டு போகிறான். அப்புறம் பை ட்ரெண்டில் அப்படியே கண்டினியூ பை ஆகுறான். இது கரண்ட் செல்லுக்கு வந்தாலும் மறுபடியும் பைக் போயாச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு ரேஞ்ச் தாண்டும் போதே அவன் பைக் போயிட்டான்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அடுத்த ரேஞ்ச் எது? இப்போ இந்த ரேஞ்ச் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தாண்டியாச்சுன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் கீழே வந்தால் இப்போ இது ரேஞ்சாக இருக்குது. கீழே வந்தால் எங்கே வரலாம்? இதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. இதை உடைச்சிட்டு வந்தான்னா அடுத்த ரேஞ்சு இங்கே ஒரு இடம் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ரேஞ்சு லோவாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்படி பிரித்து பிரித்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். ட்ரேடிங்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு எதுக்குங்க இண்டிகேட்டரு கால்குலேஷன்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. சிம்பிளாக பார்த்து பழங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.